ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி சக்தி 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புறதா முடிவு பண்ணி இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எங்கனால உங்களுக்கு இனிமேல் எந்த தொந்தரவும் வராது, நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம், எங்கள் திங்ஸ் எல்லாம் கூட நாங்கள் பேக் பண்ணிட்டோம், உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து எங்கள் திங்ஸை தவிர நாங்கள் வேறு எதையும் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் குணசேகரன் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் கதிர், ஞானம், குணசேகரன் எல்லாருமே ஜனனியும் சக்தியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு துடியாக துடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஜனனி சக்தி வீட்டை விட்டு வெளியே போனால் ஏதாச்சும் பிளான் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனனி சக்தி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராவணன் குணசேகரன்கிட்ட நல்லாவே இந்த விஷயத்தை அழுத்தி கூறி போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ராவணன் தான் இப்போ அந்த பிரச்சனை நடக்கும்போது நிற்கிறாங்க. அப்போ குணசேகரன் சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறதுக்காக திட்டம் போடுறதுக்காக தான் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நாங்கள் நினைப்போம், நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் அண்ணன் தம்பி பாசம்னு எனக்குள்ளேயும் ஊறி போய் கடந்த ஒன்று தான். ஆனால் அதெல்லாம் மறக்கடிக்க வச்சது நீங்கள் தான். ஆனாலும் கூட நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நானும் ஜனனியும் 2 பேரும் யோசிக்கவே மாட்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆமாப்பா, எங்களுக்கு பிரச்சனை தான். நீங்கள் எங்கள் பிஸ்னஸை கெடுக்க மாட்டோம், எங்களுக்காக எந்த காரியமும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த நிரூபித்து காட்டிட்டு போங்கப்பா அப்படின்றார். அப்போ தான் சக்தி சொல்கிறாங்க, அண்ணே இதில் நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, நாங்கள் பாட்டில் பேசாமல் வெளியே போகிறோம், எங்களால் எந்த ஆபத்து வராது நாங்கள் சொல்லிட்டோம்ல, எங்கள் வார்த்தையை நீங்கள் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு. நம்ப முடியாது சக்தி, உன்னோட வார்த்தையை நம்ப முடியாது. அண்ணே இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் யாரோ வழி நடத்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சக்தி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அப்போ தான் குணசேகரன், ஏய் என்ன, யார் என்னை வழி நடத்துகிறா, என்னை வழி நடத்தணுன்னா ஒருத்தவன் உலகத்தில் பிறந்து தான் இனிமேல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த டைலாக் நமக்கு ஒரு கிரிஞ்சு டைலாக்னு தான் சொல்லணும். ஏன்னா வழி நடத்தணுன்னா ஒருத்தவன் பிறந்து தான் வரணுமா. ராவணனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலாக ராவணனை காட்டியிருப்பாங்க. ராவணன் ஓ உன்னை வழி நடத்த பிறந்து தான் வரணுமா, நான் சொல்கிற பேச தான் நீயே இப்போ கேட்டுட்ருக்க, இப்போது உன்னை வழி நடத்த பிறந்து வரணுமாக்கும் அப்படிங்கிற மாதிரி ராவணன் ஒரு நக்கல் சிரிப்போம்ல, ஐயா இங்கே பாரு இந்த நக்கல் நையாளின்லாம் வேண்டாம் அந்த மாதிரி அந்த ஒரு நக்கல் சிரிப்பை தான் ராவணன் சிரிக்கும் போது கேமராவில் ஃபோக்கஸ்டாக காட்டியிருப்பாங்க. அப்போ தான் நமக்கே தோணும், ராவணன் இந்த மாதிரி அந்த சிரிப்புலேயே இந்த மாதிரி நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் சக்தி சொல்ல குணசேகரன் இப்படி சொல்லிட்டாங்க. உடனே சக்தி, சரி நான் எதுவும் சொல்லலை, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம், நாங்கள் போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, போகக்கூடாது, இந்த வீட்டில் நீங்கள் இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சக்தி உடனே சரி, சக்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க குணசேகரன்ட்ட, நாங்கள் போகிறோம் நிறைய புரிய வச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் கேட்கல, சக்தி கேட்கல. அப்போ தான் ஜனனி சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க சண்டையை, இப்போ என்ன உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் இருந்து நடத்தி கொடுத்துட்டு போகணும், அவ்வளோதானே, எங்களால் எந்த பிரச்சனை வராதுங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு போகணும், அவ்வளோதானே உங்களுக்கு, சரி நாங்கள் இந்த வீட்டிலையே இருக்கிறோம், போதுமா, பிரச்சனை முடிஞ்சா விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வா சக்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சக்தியோட அம்மாவை அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருந்தவங்க சக்தி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது சக்தியோட அம்மாவும் என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய, இதெல்லாம் நியாயமான பேச்சாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்தாரு நீ சும்மா இருந்துரு அப்படிங்கிற மாதிரி குணசேகரன் அவங்களோட வாயுமே மூடிட்டாங்க. அப்புறம் சக்தியோட அம்மா அங்கிட்டு கலைஞ்சு போயிட்டாங்க, சக்தி ஜனனி இங்கிட்டு கலைஞ்சு வந்துட்டாங்க. வீட்டில் எல்லோரும் இப்படி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரிகாலனை கதிர் வர சொன்னாங்க. வாடா கரிகாலா அப்படின்னு. எங்கடா போயிட்டேன், எவ்வளோ நேரம் ஒன்று தேடுறது அப்படின்னு. சொல்லுங்கண்ணே என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படி. பத்திரிகை எழுதணும்டா, நான் சொல்ல எழுதிக்க அப்படின்னு. ஆட அண்ணே
பத்திரிக்கை எழுதுறதெல்லாம் எதுக்குன்னே இப்போ நீ சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ இன்விடேஷன் கார்டுலலாம் ஏஐலே நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா இன்விடேஷன் கார்டு அழகாக வந்துட போகுது. நீ எதுக்காகனே இதை தனியாக பேப்பர் பேனால எழுதி அந்த அச்சை இன்விடேஷனுக்கு கொடுத்து எதுக்குனே அப்படின்னு. சொல்கிறத மட்டும் கேளு, ஒழுங்காக உட்காந்து எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலனும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மாடியில் ஒரு பலமான ஒரு சத்தம் கேட்குது. என்ன ஏது அப்படிங்கிறத நான் ஒரு நெக்ஸ்ட் எபிசோடில் தான் சொல்லுவேன். ஏன்னா எதிர்நீச்சல் சீரியல் பார்ட் 1 கொஞ்சம் கதை தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நடந்ததில். நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்த ஒரு கதையை சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதிர்நீச்சல் சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு? டிரெக்டர் வந்து ஒரு கதையில் கொண்டு போயிட்டுருக்காரு. இப்போ எதிர்நீச்சல் சீரியலோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை மெயின் கண்டென்ட்டே வரலை, மொக்கையாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் கல்வி ஊற்றினாலும் சரி, உண்மையை சொன்னாலும் சரி. எதிர்நீச்சல் சீரியலில் இந்த ஹீரோயினி ஜனனி உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிச்சின்னா ஜனனி சூப்பர்னு உங்களோட கமெண்ட்ஸை பண்ணுங்கள். ஹீரோ ஆன சக்தியை பிடிக்குமா? பிடிச்சிச்சின்னா சூப்பர்னு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போது எதிர்நீச்சல் சீரியல் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ கரிகாலன் சொன்ன விஷயத்துலேருந்து நம்ம இந்த எபிசோட்லேருந்து ஒன்று கற்றுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு ஏஐ தான், கரெக்டாக? நம்ம என்ன வேணுனாலும் ஏஐயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு பிக்சர் வேணுனாலும் ஏஐயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது என்கிட்ட நான் பக்கெட்டை வச்சு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு பிக்சர் இல்லை, என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினி ஏஐயோ, இந்த 2 இது தான் யூஸ்வலாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ப்ராம்ப்ட்னா என்னென்னா, இந்த நம்மளோட ஃபோட்டோ கொடுத்து இந்த பொண்ணோட கையில் பக்கெட் வச்சுருக்க மாதிரி பிக்கு க்ரியேட் பண்ணி கொடு, அதுக்கு என்ன பிக்கு அது என்ன ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோஸில் இதை க்ரியேட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் டெக்னாலஜி வந்துருச்சுங்க. அதனால் இது ஒரு ஏஐ உலகமாகவே மாறிடுமா அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக ஆயிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கரிகாலன் சொன்ன விஷயத்தையே எடுத்துக்கிறோமே, ஏஐல இன்விடேஷன் கார்டோட டிசைன் அடிச்சிருவீங்க, அப்போ அந்த கார்டோட பிரிண்ட் எதில் அடிப்பீங்க? அதை யார் ஆப்ரேட் பண்ணுவா? அப்போ அதுக்கு ஒரு மனுஷன் வேணும், அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது பிரிண்ட்டு இது பண்ணுறதுக்கு. ஸோ சாட் ஜிபிடியே பிரிண்ட்டாக நம்ம ஃபோனில் இருந்தெல்லாம் கொடுக்காது. ஸோ அதனால் மனுஷங்களோட ஒர்க்கு 50னா ஏஐயோட ஒர்க்கு 50% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் உலகம் ஏஐயாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜியோட நாலேஜ் வச்சு நான் சொன்னேன், அவ்வளோதான். டடா.